வணக்கம் நண்பர்களே. கொரோனா வைரஸ்க்கு எதிரான போராட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவே ஒன்றிணைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த ஜனதா கர்ஃப்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களால் நடத்தப்படும் இந்த ஊரடங்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு யாரும் மக்கள் வெளியே வரல. இதுக்காக நம்ம கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பாரட்டஸை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். சிவில் சர்வன்ஸ் ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், மற்ற ஓவராலாக இந்த கவர்மெண்ட்குள்ளே இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஜனதா கர்ஃப்யூவை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இவங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும். சரி, இப்போ இந்த ஒரு நாள் ஊரடங்கால் இந்த கொரோனா வைரஸை நாம் ஒழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே நாள் ஊரடங்குன்றது கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாள் ஊரடங்கு மட்டும் இந்த கொரோனா வைரஸை ஒழிச்சிடாது. நான் சொன்னது போல் இந்த வைரஸை ஒழிக்க முடியாது. அந்த வைரஸ் தொற்று வரதை, அதாவது ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம அப்படியே கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வைரஸோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அப்படியே இல்லாமலே போயிடும். அப்போ அந்த ஸ்ப்ரெட்டை ஸ்டாப் பண்ணணும், அதுதான் முக்கியம். சரி, ஒரு நாளில் இந்த ஊரடங்கு இருக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நாளில் இந்த பிரச்சனை தீராது. அப்போ ஏங்க ஒரு நாள் ஊரடங்கு? சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஸ்டெப்ஸே எடுக்காமல் இருக்கிறது, ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறது கண்டிப்பாக நல்லது. அப்போ இந்த ஊரடங்கு நடவடிக்கை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அப்போ இதை தாண்டி நம்ம எதாவது பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள் ஊரடங்கு இன்னும் ஒரு சில நாட்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நீடித்து கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு இன்னும் ஒரு 3 நாட்களோ 4 நாட்கள் கூட நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். இப்போ நேற்று ஒரு டாக்டர் சொல்லியிருந்தார், இந்தியாவில் ஒரு ஃபேமஸான டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்த ஊரடங்கு இருக்கு இல்லையா, இது இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட நீடிக்கலாம் அப்படின்னு அவர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. அது கூட சேர்த்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆனால் இந்தியன்ஸ்க்கு அந்தளவுக்கு டிசிப்ளின் கிடையாது, நம்ம ஒரு வாரம் ஊரடங்கு அறிவித்தாலும் அவங்க வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இவர் ஏன் இதை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் சொல்ல வந்த விஷயம் சரியானது. இந்த கொரோனா வைரஸ்க்குன்னு ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்குது. இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஒருத்தர் இந்த வைரஸை கான்ட்ராக்ட் பண்ணுறாருன்னா, அவரோட உடம்புள்ள அந்த வைரஸ் உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அறிகுறிகளை காட்டுறதுக்கு ஒரு 5 நாள் இல்லை 6 நாள் ஆகும் சராசரியாக. இந்த பீரியட் தான் இன்குபேஷன் பீரியட்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இன்குபேஷன் பீரியடுக்குள்ளேயே தனக்கு அந்த வைரஸ் வந்திருக்கா இல்லைன்றதை அறியாமலே அவர் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடுவார். இந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து இங்கே இருக்குது. ஜென்ரலாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி லெவலில் ஸ்ப்ரெட் ஆகும். மற்றவங்களுக்குலாம் அந்த ஊரில் இருக்க மற்றவங்களுக்கு இவர் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பார். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜ். அப்போ அந்த இன்குபேஷன் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஸ்ப்ரெட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போ ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான பீரியடாக இருக்கும். அதனால தான் அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்த ஊரடங்கை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கூட நீடிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் சொன்னது சரி. என்ன கேட்டால் கூட நான் என்ன சொல்லுவேன், இந்த ஊரடங்கை இன்னும் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் கூட நீடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாளில் ஓரளவு தான் யூஸ் இருக்கும். ஆனால் ஒரு 4 நாள் 5 நாள் நீடிச்சோன்னா இதனுடைய பயன் அதிகம். கொரோனா வைரஸை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்க, இப்போ ஒரு 4 நாளோ இல்லை 5 நாளோ இந்த ஊரடங்கை நம்ம நீடிக்கிறோன்னு வைங்க. இது பேசுறதுக்கு நல்லா இருக்குது, ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக. இந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்தியன்ஸ்க்கு டிசிப்ளினே கிடையாது, ஊரடங்கு ஒரு வாரம் அறிவித்தாலும் வெளியே வந்துடுவாங்க, வெளியே சுத்த வந்துடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இது சரியான்னு நம்ம பார்ப்போம். இந்தியாவில் சராசரியாக 30 கோடி பேர் அப்ராக்சிமேட்டாக வறுமை கோட்டுக்கீழே இருக்காங்க. லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 வேளை உணவு கூட கிடையாது. அப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை நாடு தான், ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான். அப்போ ஊரடங்கை நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம அறிவிக்கிறோன்னு வைங்க, இதில் மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். அதுவும் ஏழை எளிய மக்கள், இந்த ஸ்லம்மில் வாழ்கிறவங்க, அன்றாடம் காட்சிகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடும். அது இல்லாமல் இந்த சிறு குறு வியாபாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த ரோட்லேருந்து வியாபாரம் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அன்னன்னைக்கு வியாபாரம் செஞ்சால் தான் உணவு, அவங்களுடைய வாழ்வாதாரம். அப்போ ஊரடங்கு ஒரு 4 நாள் 5 நாளோ கண்டினியூ பண்ணணும்னு பார்த்தோம்னா இவங்களோட வாழ்க்கை எல்லாமே ஸ்தம்பிச்சிடும். இவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமலே போயிடும். அப்போ இந்தியா ஒரு அமெரிக்கா மாதிரியே ஜப்பான் மாதிரியே இருந்தால் அந்த ஊரடங்கை 1 மாதம் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அதிகம், அதான் ரிச் கண்ட்ரிஸ். ஆனால் நம்ம ஒரு ஏழை நாடு, நம்மளால் இந்த ஊரடங்கை இன்னும் ஒரு 4 நாட்களுக்கோ 5 நாட்களுக்கோ நீடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு சேலஞ்சு தான். சரி, இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனாக இருக்கும்? என்னுடைய சொல்யூஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஊரடங்கை குறைஞ்சது இன்னும் ஒரு 3 நாட்களுக்கோ இல்லை 4 நாட்களுக்கோ நீடிக்கலாம். ஆனால் இந்த வாழ்வாதாரம் பாதிக்குமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, இந்த சோஷியல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. சோஷியல் சப்போர்ட்டுங்கிறது சமூக ரீதியாக மக்களை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த 4 நாட்களுக்கு எல்லாருக்கும் வாழ்வாதாரம் மெயின்டைன் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கவர்மெண்ட் எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும்
ஒரு அமௌண்ட்டை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டாவது இருக்கணும். ஒரு இந்தியன் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 4 நாட்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாயாவது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது இல்லாமல் ஒரு வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ ரேஷன் ஷாப்ஸ் மூலமாக அத்தியாவசிய அந்த உணவுப் பொருட்களை ஃப்ரீயாக கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த ஃபுட் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிடும், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது. அதே போல் அந்த சிறு குறு வியாபாரிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய இந்த வியாபாரம் இவங்களுடைய வாழ்வாதாரமும் இந்த 4-5 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு மெயின்டைன் ஆகும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான நிலையில் போய் மாட்ட மாட்டாங்க. அப்போ இந்த ஜனதா கர்ஃப்யூவை கவர்மெண்ட் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் நான் சொன்னது போல் கவர்மெண்ட்டை கண்டிப்பாக அதான் மக்களை கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி ஆகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்தளவு கவர்மெண்ட் மக்களுக்கு காசு தருவதுக்கு இங்கே கஜானாவில் பணம் இருக்கான்னு கேட்கலாம். இப்போ சராசரியாக ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா போடுறாங்கன்னு வைங்களேன். இப்போ சராசரியாக ஒரு 20 கோடி ஃபேமிலிஸ்க்கு இதை போடுறாங்கன்னு வைங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ பணம் செலவாகும்? 20,000 கோடி ரூபாய் செலவாகும். இப்போ 20,000 கோடி ரூபாங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இதை வந்து ஒரு 4 நாள் 5 நாளுக்காக கவர்மெண்ட் செலவு பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக யோசிக்கும். ஆனால் இதில் கவர்மெண்ட் எதை யோசிக்கணும்னா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அதை யோசிக்கணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு சராசரியாக இந்தியாவுடைய டேக்ஸ் கலெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளோ வரி வருமானம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் வருது. அதில் 1% கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஸோ ஒருத்தருக்கு அதாவது ஒரு ஃபேமிலிக்கு 1000 ரூபான்னு அழிச்சாங்கன்னா மொத்தம் எவ்வளோ செலவாகும்? 20,000 கோடி ரூபா தான் செலவாகும். இது வந்து மொத்த வரி வருமானத்தில் 1% தான். அப்போ அந்த 1% அது வந்து இந்த கவர்மெண்ட் விட்டு கொடுத்தா போதும். ஸோ இந்த 4 நாள் 5 நாளுக்கு இந்த பணத்தை கவர்மெண்ட் மக்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா இது மக்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த 4-5 நாளில் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். சரி, இதை ஒருவேளை பண்ணலை அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ்னால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு வைங்க, அதில் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். இதில் கவர்மெண்ட் இன்டைரக்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அட்மிட் பண்ணணும், மெடிக்கல் கேர் தரணும், அதுக்கு நிறைய ஃபண்டு ஒதுக்கணும். இதனுடைய செலவு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 20,000 கோடி விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக இழப்பு அதிகமாக இருக்கும், மக்களால் வேலை செய்ய முடியாது. ஸோ கண்ட்ரியோட ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்கன்னா ஸ்டால் ஆகிடும். அப்போ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு எக்கனாமி ஸ்டால் ஆச்சுன்னா இந்த இழப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 லட்சம் கோடி ரூபா 2 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு இழப்பு அதிகமாகிடும். அப்போ இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்னது போல் இந்த கவர்மெண்ட் இந்த சின்ன அமௌண்ட்டை எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதே போல் இந்த ரேஷன் ஷாப்ஸ் மூலமாக இந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஜனதா கர்ஃப்யூவை இன்னும் ஒரு 4 நாட்களுக்கோ இல்லை 5 நாட்களுக்கு கூட இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நன்றி.